வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கும். ஓகே, வீடு கட்டணும்ன்றது நிறைய பேரோட ஆசை. அதை நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் வாஸ்து குறித்தும் நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுல வீடு கட்டுறதுக்கான பெரும்பாலானோரோட விருப்பம் அதிகம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இது வீடு கட்டுறது ஒரு டிசையர் எல்லாத்துக்குமே அது ஒரு ஆர்வம் இருக்கும். அது தப்பது இல்லை. இது எப்ப இது பேராசை, ஆசைன்றதுக்கு பேராசையா இருக்கு. பேராசையை தாண்டி இன்னொரு வேர்டு யூஸ் பண்றாங்க, வெறியாச்சம். வெறியாச்சம்ன்றது ஆக்சுவலா அந்த வெறியாச்சம்ன்றதுக்கான பிளைண்ட் கிரீட், அப்சஷன். இதுதான் அதுக்கான இங்கிலீஷ் டேர்ம்ஸ். பிளைண்ட் கிரீட், அப்சஷன், அதாவது வெறியாச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு பலர் தள்ளப்படுறாங்க. அது குறித்து இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்துசாஸ்திர கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னுவாங்க. வீடு கட்டுறது அவ்வளோ சிரமமான விஷயம் அப்படின்றது நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுல அது சிரமம் இல்லாம எப்படி கொண்டு போறது அப்படின்றதுக்கான வழிமுறைகளை நம்ம சொல்லியிருக்கோம். யானை அசைஞ்சு சாப்பிடும், வீடு அசையாம சாப்பிடும் அப்படின்வாங்க. இது ஒரு வீடு கட்டுறவங்க பினிஷிங் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு இது எல்லாமே நல்லாவே தெரியும். வீடு எப்படி அசையாம சாப்பிடுது அப்படிங்கிறது ஆரம்பத்துல பார்க்கும்போது அவங்க பணம் செலவு பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சர் சல்லுன்னு மேல போகும்போது அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொடுக்குற பணத்துக்கு நல்ல வேலை நடக்குது வைக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதே பினிஷிங்ல பணம் மட்டும் பயங்கரமா ஏற்கனவே செலவு பண்ணதோட டபுள் இல்ல ட்ரிபிள் மடங்கு போய்கிட்டு இருக்கும். ஆனா பார்த்தா அங்க எதுவுமே நடக்காத மாதிரியே தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பினிஷிங் ஒர்க்கும் மெதுவாக நடக்கும். ஆனா நிறைய டீம் வேலை பார்ப்பாங்க, பணம் அதிகமா செலவாகும். ஓகே, இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்ல காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது ஒரு மெயினான விஷயம். காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அது நம்ம ஒரு டோப்போகிராஃபில இருக்கோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம்னா தமிழ்நாட்டுல மோரார்லெஸ் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான ரேட்டு தான் அப்ளிகபிள் ஆகும். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ஒரு ப்ரொபோசல், ஒரு கிளைண்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வீடு கட்டுறவர் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதோட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சாருன்னு அது செகண்ட் கிரேடு, பேராசை. நார்மலா ஒரு அப்ளிகபிள் ரேட்டோட கம்மியான ரேட்டுக்கு பண்ணணும் அப்படின்னு அது பேராசை. அந்த பேராசை கொண்ட நபர்கள் தான் நிறைய பேருக்கு தேவைப்படுறாங்க. இந்த ஹை கேட்சிங் விளம்பரம் எல்லாமே யார் டார்கெட் பண்ணி போடுறாங்கன்னா அந்த பேராசை குறிச்ச ஆட்களுக்கு தான். யாரெல்லாம் இந்த பேராசை அதிகமா இருக்கோ அவங்கதான் இந்த ஹை கேட்சிங் விளம்பரம், அதாவது பாத்தீங்கன்னா சதுரடி 1500 ரூபாய்க்கு பண்றேன், 1800 ரூபாய்க்கு பண்றேன், 1900 ரூபாய்க்கு பண்றேன்னு சொல்லி விளம்பரம் போடுவாங்க. அது பூராமே யார்கிட்ட கரெக்டா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போய் ரீச் ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த பேராசை பிடிச்சவங்க கிட்ட போய் கரெக்டா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் ஆகும். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தாச்சு. யாரோ ஒருத்தர் 1800 ரூபாய்க்கு கட்டி தரேன்னு சொல்லி போட்டிருக்காரு, நம்மளும் பார்த்துட்டோம். நம்ம கிட்ட இன்ஜினியர் 3000 ரூபாய் கேட்கிறாரு, 1800 ரூபாய். அப்பா எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, இவர் கொள்ளையடிக்கிறார் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே. அடுத்தபடியா 1800 ரூபாய் நபர்கிட்ட போறாங்க. அவர் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு, நம்ம எதிர்பார்த்து தேடிக்கிட்டு இருந்த ஆள் கரெக்டா நம்ம கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு. இந்த பேராசை பிடித்த நபர் என்ன பண்றாரு, 1800 ரூபாய்க்கு இவர்கிட்ட பண்ணிடலாம் அப்படின்றது கூட அவருக்கு நிச்சயம் இல்ல. அவருக்கு இன்னொருத்தர் சொன்னதுல இருந்து 1000 ரூபாய்க்கு மேல இங்க ரேட்டு குறையுது அப்படின்றது அதுல முதல்லயே சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாரு. 1000 ரூபாய் கம்மியா இருக்கு, இவர் என்ன முன்ன பின்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் தெரியாது, நம்ம இவரவே பிடிச்சிக்கணும், அவர் அதிகமா கேட்கிறாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவர் 1800 ரூபாய்க்கு ஒரு ஸ்பெசிபிகேஷன் லிஸ்ட் வச்சிருப்பாரு. அதெல்லாம் பெருசா பாக்குறதே கிடையாது. இல்ல சிலர் அதெல்லாம் ரொம்ப டீப்பா பார்த்து அதுல ஆல்ட்ரேஷன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அவர் சொன்ன ரேட்டுக்கு வந்துருவாரு. இவரும் எதுவுமே வேணாம், நமக்கு ரேட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ரேட்டுக்கு அவர் ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுப்பாரு. பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனா ஏதோ ஒண்ணு குவாலிட்டியை பத்தியோ எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு ஸ்ட்ரக்சரை அவர் ரெடி பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா 1800 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு அவ்வளவுதான் செய்ய முடியும். அதுக்கு இவர் கன்வின்ஸ் ஆகிக்கணும். இல்லைன்னா அவரை ஏமாத்துறதுக்கு வேற ஏதாவது கை வைக்கணும். அது இல்லாட்டி ஏமாத்திட்டு பாதியில வேலையை போட்டுட்டு பிரச்சனை பண்ணும். இதுதான் அந்த பேராசை பிடித்த நபர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். அந்த தின் லைன் தான். அது வரைக்கும் நீங்க ஆசைப்படுறது தப்பே கிடையாது. அதை தாண்டி நீங்க ஆசைப்படுறீங்க பாருங்க, ரேட்டு கம்மியா இருக்குன்னு, அது பேராசை. அங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தீய விளைவுகளை தான் ஏற்படுத்தும்.
ஒரு 1000 ரூபாய் வித்தியாசம் வர்ற மாதிரியான ரேட்டு வந்து யாருமே கோட் பண்ண முடியாது. ஆனா அதை தாண்டி ஒருத்தர் அந்த மாதிரியான ஒரு ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க சுதாரிச்சுக்கணும். அதை விட்டுட்டு அதை போய் உண்மைன்னு நம்பி அவர்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறமா அவர் செய்ய மாட்டேங்கிறாரு, வைக்க மாட்டேங்கிறாரு, நடுவில் வந்து பிரச்சனை வருது அப்படின்னு எக்கச்சக்க ஆளுங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டம், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கூட்டம், கோர்ட்ல ஒரு கூட்டம், என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு கூட்டம், இப்படி ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. இந்த மாதிரி ஹார்ட் ஏர்னிங்ஸ் உங்க வாழ்க்கையில வந்து எத்தனை வீடு கட்டுவீங்கன்னு தெரியாது. ஆனா உங்க பணம்ன்றது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமா இருக்கும். சிலர் வந்து கடன் வாங்கியிருப்பீங்க அதுக்கு மேல வீடு கட்டுறது, சிலர் நகைகளை பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்கியிருப்பீங்க, நிறைய பேர் வெளியிலேயே கடன் வாங்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இல்ல சொத்துக்களை வித்து வச்சு ஒரு வீடை கட்டலாம். அந்த வீடை கட்டும் போது அதுல கரெக்டான விஷயங்களை அனலைஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உங்களுக்கு தான் இருக்கணும். அது வேற யாரும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட் ரேட் என்னன்னு நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற இன்னைக்குலாம் ஏகப்பட்ட வழி தெரிஞ்சுக்கிறது. முதல்ல மாதிரி ஒண்ணுக்கு 4 இன்ஜினியரை பாருங்க. 4 இன்ஜினியரை பார்க்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு விஷயங்கள் புலப்பட்டுரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு முடிவு எடுத்துடலாம். அதை விட்டுட்டு இந்த நாளிதழ்கள்ல வர்ற இல்ல சோசியல் மீடியால வர 1500 ரூபாய்க்கு கட்டி கொடுக்குறேன் 1500. Bima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. கொடுக்குறேன் 1900 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லி விளம்பரம் போடுறவங்களுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு சிலர் அவங்க உங்களை பேச வச்சு அவங்க வர வச்சு உங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க அந்த ரேட்டு கொண்டு வந்துருவாங்க. அது தப்பு கிடையாது. ஏன்னா அவர் உங்களுக்கான ரிசல்ட்டை கொடுத்துட போறாரு. கரெக்டா ஒரு நல்ல வீடை கட்டி கொடுத்துருவாரு, அதுக்கான காசை வாங்கிக்குவாரு. நீங்க அவரை கான்டாக்ட் பண்றதுக்கு தான் இந்த விளம்பரத்தை ஒரு டூலா யூஸ் பண்றாரு. பெரும்பாலானவர் என்ன பாத்தீங்கன்னா இந்த விளம்பரத்துல அவங்க பட்ஜெட்டே அவ்வளவுதான் இருக்கு. அந்த 1800 ரூபாய் கணக்கு பண்ணி பட்ஜெட் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பட்ஜெட்டோட போய் அவர்கிட்ட உட்காந்துட்டு எனக்கு அதை பண்ணி கொடுத்துருங்க, இவ்வளவுதான் என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்ப அவரோட டார்கெட்டட் பர்சன் இவங்க கிட்ட இருக்க பணத்துக்கு வாங்கிட்டு அவரு என்ன தேவை பேருக்கு கொஞ்சம் வேலையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை நடக்கும். என்ன பிரச்சனை பண்ணாலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா இது வந்து ஒரு சிவில் கேஸ், அது வாட்டு நடந்துகிட்டே இருக்கு. முதல் போட்டவங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால முதல் போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு நல்ல நபர்களை சூஸ் பண்ணணும். ஓகே. செகண்ட், ஒரு பட்ஜெட் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க 30% கூட வச்சு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா அதிகமா செலவாகத்தான் செய்யும். 50 லட்ச ரூபாய் பட்ஜெட்னா 50 லட்ச ரூபாயிலேயே முடியணும்னா நீங்க கரெக்டா அந்த பட்ஜெட்டை பிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு 40 லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்கு மாறிக்கிட்டீங்கன்னா 50 லட்ச ரூபாயில முடியும். நீங்க 50 லட்ச ரூபாய் கையில பணம் வச்சிருக்கீங்கன்னா 50 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட்டை போட்டுட்டு அது கண்டிப்பா நியர்லி 30% வரைக்கும் ஹைக் ஆகும். என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல கவர் ஆகும். அது என்னென்ன விஷயம்னா அண்டர் கிரவுண்ட் சம்ப், ஓவர் ஹெட் டேங்க், பிளஸ் ஓவர் ஹெட் டேங்க் கூட இந்த பிவிசி டேங்க்ல ஒருத்தவங்க இன்க்ளூடிங் அதுலயே வச்சு நீங்க அதுக்கு மேல ஏதாவது ஆர்சிசி போட்டு பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா தான் அதுக்கு வந்து தனியா சார்ஜ் பண்ணுவாங்க. இது செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால், எலக்ட்ரிக் சர்வீஸ் நீங்க தான் வாங்கணும், போர்வெல் நீங்க தான் போட்டுக்கணும், அண்டர் கிரவுண்ட் சீவேஜ், இது பிளான் அப்ரூவல், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நியர்லி 30% நீங்க என்ன எஸ்டிமேட் போடுறீங்களோ ஒரு அப்ராக்சிமேட்ல 30% வரைக்கும் இது கைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணிக்கணும். கரெக்டான பட்ஜெட்ல இவ்வளவுதான் காசு இருக்கு, இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருவோம் பண்ணி நம்ம ரொம்ப சாமர்த்தியமா நம்மளை ஃபீல் பண்ணிட்டு போனோம்னா பிரச்சனைகள் அடுத்தவனுக்கு வரும்போது தான் அது நமக்கு நியூஸ். அதே பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணும் போது தான் அதோட கஷ்டங்கள் என்னன்னு நமக்கு தெரியும். அதனால இது எதுக்காக இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே நேத்தம்னால கொடுத்த வீடியோல இந்த ரேட்டை பத்தி பேசியிருந்தேன். நிறைய பேர் அவங்க கால் பண்ணி பேசுறவங்க நான் 100 ரூபாய்க்காக ஆசைப்பட்டு கொடுத்தேன் சார், இந்த மாதிரி ஆயிடுச்சு,
200 கம்மியா கேட்டாரு, அதனால கொடுத்தேன். ஏற்கனவே பேசியிருந்த இன்ஜினியர்ட்டே கொடுத்துருந்துருக்கலாம், அவர் நல்லா பண்ணியிருப்பாரு, அவர் நிறைய விஷயங்கள் நல்லா பண்றாரு. இது எப்ப அவருக்கு தெரிய வருது, இவர் போய் ஒரு சங்கடத்துல மாட்டினதுக்கு அப்புறம் ஏற்கனவே பேசின இன்ஜினியர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதுக்கப்புறமா தான் இவர் ஆராய்ச்சி பண்றாரு. பார்க்கும்போது அவர் ஒரு எல்லா ப்ராஜெக்டும் கரெக்டா பண்ணி கரெக்டா முடிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம போய் சரியில்லாத ஒருத்தட்ட மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்றது ஒரு டெக்னிக்கலி குவாலிஃபைடு பர்சன். நீங்க ஒரு இன்ஜினியரை பார்த்து ஒரு ஒர்க் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட ஒர்க் நல்லபடியா நடக்கும் அப்படின்றது ஒரு 70 to 80% கேரண்டி கொடுக்கும். ஏன்னா ஒரு இன்ஜினியர் வந்து பெரிய மோசமான அளவுல ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. அதுலயே செய்யறவங்க இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க. எல்லாத்துலயுமே சில எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்கும். அதை வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. பெரும்பாலான இன்ஜினியர்கள் 90% இன்ஜினியர் வந்து சரியான குவாலிட்டியை கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி ரேட்டுக்காக வந்து குவாலிட்டியை கம்மி பண்ணிக்க மாட்டாங்க. அது இல்லாம ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன்ட்ட போய் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசா இந்த விஷயமா அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. அவங்களுக்கு அதை பத்தி ஒரு இல்லாம ஒரு கேர்லெஸ்னஸ் அதிகமா இருக்கு. எப்படி கட்டினாலும் வீடு நிக்கும்னு நினைச்சிட்டு கட்டுறவங்க வேற, படிச்சுட்டு வந்திருக்கவங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி பண்றவங்களுக்கு அந்த குவாலிட்டியில இருந்து இறங்குறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. அதனால ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசம். சதுரடிக்கு 3000 ரூபாய் கேட்கிறாரா, நியாயம்னு படுதா, கரெக்டா நீங்க அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. 100 ரூபா குறையுது, 200 ரூபா குறையுது, 500 ரூபா குறையுதுன்னு சொல்லி போய் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்காது. 3000 ரூபாய்க்கு என்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுக்குறாரோ அதே ஸ்பெசிபிகேஷன் கொண்டு போய் அவர்கிட்ட கேட்டு காட்டினீங்கனாலும் அவர் செஞ்சு தரேன்னு சொல்லுவார். எல்லாமே ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களை உள்ள வர வச்சு ஒர்க் ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லாமே நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி சொல்றது எல்லாமே சாதாரண விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே வந்து அக்ரிமெண்ட்ல பக்காவா போட்டு கொடுத்துட்டே பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க எக்கச்சக்கம் போயிருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் அவங்க மேல லீகலா ஸ்டெப் எடுத்து வச்சு இதெல்லாம் பண்ணணுன்றது, நீங்க இவ்வளவு பணத்தை போட்டு வச்சு ஒரு வீட்டை கட்டி சந்தோஷமா போய் குடியிருக்கணும்ன்றது இல்லாம இவங்க கிட்ட போய் லீகலா ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக. அதனால கரெக்டான ஆளை சூஸ் பண்ணுங்க. மார்க்கெட் நீங்க ரொம்ப தெளிவான ஆளா இருந்தா நீங்க என்ன செய்யணும்னா மார்க்கெட் ரேட் 100 ரூபா 300 ரூபா 3000 ரூபான்னு வைங்க. 3000 ரூபான்னா நீங்க அந்த இன்ஜினியர்கிட்ட இப்படியே சொல்லுங்க, 10% நான் சேர்த்தே கொடுக்குறேன், 3300 ரூபா நான் ரேட்டு கொடுக்குறேன், நல்லபடியா பண்ணி கொடுங்க, முடிஞ்சு. ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடு உங்களுக்கு 100% மோர் தேன் 100% நல்லபடியா தான் வரும். இப்படி மட்டும் சொல்லி பாருங்க, நீங்க கேட்ட ரேட்டோட கொடுக்குறேங்க நீங்க அப்படின்னு. இதுல ஒண்ணுமே ஆயிர போறது இல்லை. 300 ரூபாயில வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டினீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் நீங்க அடிஷனலா கொடுப்பீங்க. ஆனா 3 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு அங்க வேலை நடந்தது. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையில ஒரு மனுஷனுக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நீங்க கேட்கிற பணத்தோடு நான் கூட கொடுக்குறேன், நீங்க நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணி இதை கம்மி பண்ண அதை கம்மி பண்ணா யாருமே கையில இருந்து போட்டு உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்க போறது கிடையாது. உங்ககிட்ட இருந்து வாங்குற பணத்துல அவங்களோட ப்ராஃபிட் போக மிச்சம் உள்ளதை வச்சுதான் உங்களுக்கு வேலையை செஞ்சு கொடுக்கும். இதுதான் நடைமுறை. ஓகே, நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதா இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் லீவ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு யாருக்கும் தேவைப்படும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம்னு விரும்புனீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அலர்ட் உடனே வரும். நாங்க கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க. ஓகே, தொடர்ந்து உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.